இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கீழே உள்ள பார்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பக்கம் மேலே நல்ல பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு லாங் பீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபோல்டரில் லாங் பீஸ் ஒன்று கிடைக்கும், 2 சின்ன பீஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. நான் ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டேன், ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரைப்பகுதி வந்து நமக்கு சைடில் வரணும். அப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எந்த பக்கம் வருங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 நல்ல பக்கமும் ஒரு பக்கமாக ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி. நம்ம ஸ்டிச்சிங் வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நீங்கள் கொஞ்சம் 2 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் ஒரு பார்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த பார்ட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் 1/2 இன்ச்சு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தாராளமே 1/2 இன்ச்சே கொடுத்துக்கோங்க. இந்த பக்கம் 1/2 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம். அப்புறம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அது கரெக்டாக இருக்கும் நம்ம கொடுத்த 1 இன்ச்சு. அதனால் ரொம்ப நீங்கள் கார்னரில் ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை, 1/2 இன்ச்சு கொடுத்து ஸ்டிச் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிராஸாக தான் வெட்டியிருக்கோம். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுமே கிராஸாக தான் பண்ணணும். அதாவது அந்த கிளாத்தை நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. நீங்கள் 2 தையல் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரே ஒரு தையல் தான் ஃபஸ்ட்டு போடுறேன். நம்ம ஸ்டிச்சிங்கை முடிச்சுட்டு கூட அடுத்த டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று கிடச்சிரும். அடுத்து இந்த பக்கம் பீஸையும் நம்ம சைடு ரெண்டு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணணும். நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வைங்க, வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது வெளிப்பக்கமும் வர மாதிரி, சரிங்களா? உள்பக்கம் வெளிப்பக்கம் சொல்லுவாங்க, நல்ல பக்கம் கெட்ட பக்கம்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்ல பக்கம், அதாவது டிசைன் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி 1/2 இன்ச்சு கொடுத்துருங்க. கொடுக்கும்போது 2 பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பேனலை ரெடி பண்ணிட்டீங்கன்னா கொடுத்துட்டு நம்ம மேலே ஜாயின் பண்ண ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குதுங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி 2 பக்கம், ஏன்னா நம்ம ஒரு கிளாத்தை மட்டும் ஸ்டிச் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால் 2 கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸாக வச்சு 2ஐயும் ஜாயின் பண்ணி அப்படி ஸ்டிச் பண்ணுங்கள்.
இப்போ நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நமக்கு பேனல் ரெடி ஆகிரும். இது வந்து ரெடிமேடில் தைக்கிற மாதிரி தான் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மேலே பகுதியை இப்படி எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக மடிங்க. ரெண்டாக மடிச்சுட்டு திருப்பி ஒரு மடி மடிச்சிடுங்க. அப்போது 4 மடிப்பாயிடுச்சா? மடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழ்ப்பக்கம் நான் கட் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதுக்கு தான் நான் இப்படி எடுத்து காமிக்கிறேன். இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் முன்னையும் பின்னையும் வருது. இல்லது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டாகவே ஃபோல்டு பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இந்த கேப் பாருங்கள், இது கொஞ்சம் சின்னது, இது பெருசுமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா இது வந்து நமக்கு பேனலில் ஒரு சிலது நம்ம அப்படி தான் வரும். இப்படி லைட்டாக கர்வ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணது தான். ஸ்டிச் பண்ணிவிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கர்வ் கொடுத்து வெட்டும்போதே இப்படி லைட்டாக கர்வ் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். இந்த இவ்வளோ தான் வெட்டியிருக்கேன், கொஞ்சம் கிராஸ் பீஸு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா தெரியும், சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கர்வாக தான் நான் வெட்டியிருக்கேன். இப்போ எல்லாமே ஒன்று போல் இருக்கும். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நமக்கு முன்னையும் பின்னையும் இருக்காது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்கணும். லைட்டாக கர்வாக நான் கட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். இது வந்து பீஸில் வந்து நம்ம மேல் பக்கம் வெட்டலை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வெட்டினோம் பார்த்திங்களா, அதில் வெட்டியிருப்பேன். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், இடுப்பு பக்கத்தில் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 4 மடிச்சுக்கோங்க. இந்த பக்கமும் நம்ம லைட்டாக கர்வ் கொடுக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. 4 மடிச்சுட்டு இப்படி வெட்டும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தையல் டபுள் தையல் கொடுத்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என் சிஸ்டருமே நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால் இப்படி இருக்குது. ஒரு நல்ல சிஸ்டர் வாங்கணும். லைட்டாக கர்வாக கட் பண்ணிக்கணும், சரிங்களா? இது நமக்கு ஓகே தான். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம், கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க டாப் பார்ட்டு இது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் கர்வ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கர்வாக இருந்தால் தான் டாப்பு இதுவும் கரெக்டாக வரும், சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். கீழே ஒரு மடித்து அடிக்கணும். நான் அதையும் அடித்து காமிச்சிடுறேன். ஒன்று அடிச்சிட்டோன்னா நீங்கள் அதே மெத்தடில் அடுத்ததையும் அடிச்சுக்குவீங்க. இப்படி நம்ம கர்வ் கொடுத்து தைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கீழே அந்த தொங்குற மாதிரிலாம் இருக்காது. நான் 2 மடி மடிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுக்கோங்க, அடுத்தால ஒரு 1/2 இன்ச்சு. இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு கொடுத்துட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி பேனல், அம்பர்லா இந்த மாதிரி ஸ்டிச்சுக்கெலாம் நம்ம வந்து அடியில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். டபுள் ட்விஸ்ட் இந்த லாக் கொடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அந்த ஃபோல்டிங் வந்து நமக்கு அப்படியே கரெக்டாக அக்யூரேட்டாக வந்துடும். அப்புறம் நம்ம டபுள் ஃபோல்டு கொடுத்தோன்னா அப்படியே தைச்சிக்கலாம்.
இதுக்கு நம்ம வந்து லேஸ் மாதிரி கூட கொடுக்கலாம், டிசைன் வச்சா நல்லா தான் இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை. சரி கரெக்டாக நம்ம வந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல மெட்டீரியல் எடுத்து கூட இந்த மாதிரி பேனல் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதே மெத்தடில் நம்ம நெக்ஸ்ட்டையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன், 1.5 இன்ச்சில் கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்ட்ரு, அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் முதல்ல இந்த மாதிரி நல்ல பக்கமும் ஒரே சைடில் இருக்கிற மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுக்கும் சேர்த்தே நம்ம வந்து கிராஸ் பீஸை ஸ்டிச் பண்ணிடலாம். இதை முடிச்சிட்டோம்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஜாயின் பண்ண வேலை முடிஞ்சுது. பார்க்கலாம். இந்த மாதிரி நெக்கு பக்கத்தில் 2 ஷோல்டரும் ஒன்று போல் வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கிளாத்தெல்லாம் அங்கங்கே அப்படியே மடித்து அதாவது நம்ம வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் மடிச்சிருந்ததுனால கொஞ்சம் இந்த கட் பண்ணும்போது அந்த முன்ன பின்ன இருக்குது. அது நம்ம ஷோல்டர் கரெக்டாக நெக்கு பக்கத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதுக்கு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு நம்ம இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 தடவை ஃபோன் வந்து விழுந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸ்டூல் மேலே தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் இருக்கிறதுனால நம்ம டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஷோல்டரையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் பேக் ஸ்டிச், அதாவது நல்ல டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே கிராஸ் பீஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
அதை நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அடித்து திருப்பிட்டு வந்துடலாம். ஏதோ ஒரு ஷோல்ட்ரு பக்கத்துலேருந்து இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. ஃபோல்டு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணாமல் இருந்தால் நமக்கு வந்து அந்த பிசுறு தெரியாது. ஒரு பக்கம் ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணி மறுபக்கம் ஷோல்டருக்கு நம்ம கொண்டு போய்க்கலாம். நீங்கள் சிங்கிளாக வேணால் சிங்கிளாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரே ஃபோல்டில் ஸ்டிச் பண்ணிக்கலான்ட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் நெக்கு பீஸும் கிராஸ் பீஸும் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. நம்ம கிராஸ் பீஸ் தான் கொடுத்துருக்கோம், அதனால் கரெக்டாக பெண்ட் ஆகி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது இப்படி டர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த இதை ஊசியை உள்ளே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படி கொடுங்க. இதே கிராஸ் பீஸ் தான் நீங்கள் கொடுக்கணுமானா இல்லை. நம்ம டிசைன் நெக் வச்சா கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி தெரியும்னா நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். அப்போ கொஞ்சம் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு நம்ம மடித்து லைட்டாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து டர்ன் பண்ணுறதுக்கு வசதியாக என்ன பண்ணுங்கள், அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துட்டு உள் பக்கமாக திருப்பிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விடுங்க. தையலில் பற்றக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கட்ரு வச்சுருந்தீங்கன்னா கூட அதை வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க தையலில் படாமல் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கொஞ்சம் ஃபினிஷிங் நமக்கு நல்லா வர மாதிரி இருக்கும்.
சரிங்களா. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துல ஒரு அமுக்கு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம 2 மடிப்பாக மடிச்சுக்கலாம். ஊசி பொறுக்கிறது தான் ரொம்ப டைம் ஆகுது. தைக்கிறது கூட ஈஸியாக தைச்சிக்க மாட்டேன். இப்போது அந்த ஷோல்டர்லேருந்தே நீங்கள் ஒரு அமுக்கு தையல் போட்டுவாங்க. அடுத்த ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் வந்து எந்த கிளாத்தும் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்படி இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கூட நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்துக்கலாம். அடியில் எந்த துணியை சிக்கிக்காம பார்த்து கரெக்டாக இப்போ எந்த ஷோல்டரில் ஸ்டார்ட் பண்ணமோ அதே ஷோல்டருக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம மடிச்சு வைக்கணும். பார்த்தீங்கன்னா இப்படி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணுன்னா இதை இங்கே ஒரு மடி மடிச்சுக்கோங்க. இப்படி ஒரு மடி மடிச்சுட்டு அடுத்தால ஒரு மடி இந்த மாதிரி மடிச்சிடும். இப்படி மடிச்சிட்டிங்கன்னா உள் பக்கமும் நீட்டாக இருக்கும். நமக்கு வெளியிலையும் பிசுறு எதுவும் தெரியாது. இந்த பக்கத்தில் ஃபஸ்ட் அடிக்கணும். சரிங்களா. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷோல்டர் இந்த ஜாயினிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர் ஜாயினிங் பேக் சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க.
இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கிராஸ் பீஸாக அடித்து திருப்பிட்டேன். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஃபினிஷிங் வந்து நல்லா வந்திருக்குது. இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸாக அடித்து திருப்பிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீட்டாக 2 தையல் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி கீழே ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இன்னொரு ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எது ஃப்ரண்ட்டுக்கு எது பேக்குக்குன்னு பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அதை கரெக்டாக மார்க் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது சுருக்கம் இருந்துச்சு, தையல் விட்டுருக்கோன்னா நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கரெக்டாக தான் வந்திருக்குது. நீ போட்டு பார்த்தது தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? இது முடிச்சாச்சு. இப்போ 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கீழ்பாட்டையும் மேல் பாட்டையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை டாப் பார்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதனுடைய சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி 4ஆக மடிச்சுட்டு இதனுடைய சென்டர் இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க லைட்டாக. அதே மாதிரி கீழ் பக்கத்தில் கீழே பாட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய சென்டரும் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு இந்த சென்டரை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2ஐயும் இப்போ மேலே வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த லைட்டாக கட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது அதில் எப்படி வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த மாதிரி எது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கட் கொடுத்துருக்கதும் இந்த டாப்பில் நம்ம கட் கொடுத்துருக்கோம்ல, இந்த 2மே சேமாக வர மாதிரி. சரிங்களா? நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு இந்த நல்ல பக்கத்தை இப்படி வச்சுக்கோங்க. இந்த 2ஐயும் இப்படி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரு பின் வேணால் பின் பண்ணிக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து பிகினராக இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் காட்டனே மேக்ஸிமம் சூஸ் பண்ணிக்கோங்க. காட்டன் சூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு அது கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கும், நழுவி போகாது. அப்புறம் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணதுக்கு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நானும் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ நான் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கட் பண்ணும்போது பாடி பார்ட்டில் எவ்வளோ கர்வ் கொடுத்துருக்கோமோ அதே இது நம்ம பாட்டம் பார்ட்டுக்கும் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக நம்ம வெட்டினதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம் பார்த்திங்களா, அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சைடில் கொஞ்சம் வந்து எனக்கு இடம் இருந்தது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து உள்பக்கமாக அது 1 இன்ச்சு கட் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஓகேவாயிரும். அது நம்ம வந்து 1 இன்ச்சு நம்ம விடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆயிரும், கரெக்டாக வந்துடும். இப்போது நீங்கள் வந்து சென்டர் பார்ட்டை மட்டும் கரெக்டாக கணிச்சிக்கோங்க. கவனிச்சுட்டு அந்த சென்டரும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துட்டு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த பின் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாகிடும். எனக்கெல்லாம் எடுத்து வச்சு மெட்டீரியல் ரொம்ப நாளாகிடுச்சு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மெட்டீரியல் எடுத்து வச்சு. நம்ம எப்போதுமே ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, அப்போனா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் போடுற நம்ம வீடியோஸ்லாம் நம்மளும் பார்க்குறோம். அதிலே கொஞ்சம் டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுறோமோன்னு எனக்கு தோணுது. நான் அப்படி தான் பண்ணுறேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா அடுத்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு கொஞ்சம் டைமும் நமக்கு சேவ் ஆகும். நானும் இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணும்போது, இப்போ வீட்டில் இருக்கோம், முந்திலாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபோன் கூட இல்லாமல் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபோனே கிடையாது அப்போல்லாம், காயின் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணோம். எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத சொல்லுங்கள். நான் காயின் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஃபோனே இல்லாமல் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது டிவி கூட பார்க்குறதில்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 24 நேரமும் நம்ம ஃபோன்லேயும் டிவிலையும் தான் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால் நல்ல விஷயத்துக்கு, அதாவது பார்க்குறது வந்து நம்ம நல்ல விஷயமாக தான் இருக்குது, டைம் பாஸ் பண்ணுறோம். அதையே நம்ம எதாவது கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்றுக்கு நான் பாதி தான் ஸ்டிச் பண்ண முடியுது என்னால், இன்னும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண முடியல. ஆனால் எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் எப்படா நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம ஸ்டிச் பண்ண நமக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால் ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் வரும்போது அடுத்து அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடியோஸ் போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக யூடியூப் வச்சு நம்ம நிறைய கற்றுக்கலாம். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஏதாவது அப்புறம் அது ரிலேட்டடாக உள்ள வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த டவுட்டை நம்ம கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஆனால் நம்ம தப்பு பண்ண தான் நமக்கு அதில் வந்து ஒரு கரெக்ஷன் வரும், நம்ம அதை கரெக்ட் பண்ணுவோம், சரிங்களா? அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ட்ரெஸ் ஓகே தான், எனக்குனால ஓகே. நம்ம இது கஸ்டமருக்கு தைச்சோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். பாபினில் நூல் தீர்ந்துருச்சு எனக்கு, அதை சுற்றிட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ எனக்கு பாபினில் நூல் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சுல்ல, அதனால் நான் பாபினை சுற்றியாச்சு. சுற்றிட்டு திருப்பி நம்ம நூலெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ எதில் பாதியோடு நின்றுச்சுன்னு பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் கேப் விழுந்திருக்கு, அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டிச்சிங்க்கு. ஏன்னா நமக்கு டாப் வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு தான், ஆனால் நான் 15 இன்ச்சு கொடுத்துருக்கேன். கீழே இன்ச்சு 1/2 இன்ச்சு, ஷோல்டர் ஜாயின்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியுதா, என்ன மிஸ்டேக் இருக்குன்னு? மிஸ்டேக்கில் நம்ம அந்த கர்வ் கொடுத்து கட் பண்ணாதனால
இங்கே கொஞ்சம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது, அது நம்ம இப்போ சைடில் ஜாயின் பண்ண விட்டுறலாம். ஓகேவா? இங்கேயும் கொஞ்சோண்டு வருது, ஏன்னா நம்ம அதில் 1 இன்ச்சு விட்டுருக்கோம் கீழே, அதனால கூட இந்த கேப் வரலாம். அதனால் நீங்கள் கீழே ஒவ்வொரு பேனல் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் கொடுங்க போதும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண தான் நமக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்கும். அந்த மிஸ்டேக் என்ன விடுறோம் அப்படிங்கிறதும் நமக்கு அதில் தெரியும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கையிலையே இப்படி ஒன்று கூட எடுத்து போட்டுக்கோங்க. பாடி பார்ட்டும் ஸ்லீவு எல்லாமே ஒன்று போல் எடுத்து வச்சுக்கோங்க. இடுப்பு பாட்டெல்லாம் கரெக்டாக ஜாயின் ஆயிடுச்சு. அந்த கிளாத் மட்டும் எனக்கு எக்ஸஸ், இந்த பாருங்கள் ஸ்லீவெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு, அந்த இது மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக வந்திருக்கு. அது நம்ம ஒரு இன்ச்சு கொடுத்தோன்னா 1 இன்ச்சு பிடிச்சிடணும். நம்ம அதை 1/2 இன்ச்சு பிடிச்சோன்னா அது நமக்கு 1/2 இன்ச்சு நமக்கு எக்ஸஸாக வரும்ல, அந்த கிளாத்து தான் எனக்கு இதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல ஜாயிண்ட் வருதுன்னா இதிலேருந்தே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், இந்த இடத்த கவர் பண்ணி. ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதனால் நீங்கள் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இதிலேருந்து நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்டிச்சிங்க்கு நான் 2 இன்ச்சை விட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன், கொஞ்சம் டைட்டாக இருக்கட்டும்ன்ட்டு. இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு விடணும். நான் 2 இன்ச்சு விட்டுட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக கர்வ் கொடுத்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுறேன். ஓகேவா? இதை இப்போது ஜாயின் பண்ணிக்கலாம். டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நமக்கு மார்க் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, இல்லை பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, அது கொடுத்துக்கோங்க. அதாவது ஹிப்பு வரைக்கும் நான் 2 இன்ச்சு கொடுத்துட்றேன். டாப்பெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு எனக்கு. அந்த எக்ஸஸாக கிளாத் நம்ம கீழே விட்டோம் பார்த்திங்களா, அது மட்டும்தான் எனக்கு எக்ஸஸாக இருக்குது, மற்றபடி எல்லாம் ஓகே தான். நம்ம புதுசாக இது ட்ரை பண்ணுறோம், அதனால் ஏதோ சின்ன சின்ன கரெக்ஷன் வர தான் செய்யும். நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இடுப்பு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு வரைக்கும் நான் 2 இன்ச்சு கொடுத்துட்டேன். இப்போ கீழே வந்து நான் 1 இன்ச்சு தான் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் ஃப்ளேர் அதிகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளாத்தாக சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே கரை பீஸ் தான் இருக்குது, எந்த சிலும்பலுமே வெளியில் வராது. அதனால் நீங்கள் 1/2 இன்ச்சு அடித்தா கூட ஓகே தான், அது உங்களுடைய சாய்ஸ், பார்த்துட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க. நான் 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். 1/2 இன்ச்சு கொடுத்தாலும் போதும், ஏன்னா நம்ம வந்து பின்ன இந்த பக்கத்தில் கரையே வரலை, அதாவது பிசுறு தெரியாத அளவுக்கு தான் நம்ம கரை பக்கம் தான் அடிச்சுருக்கோம். மேலே 2 இன்ச்சு விட்டுருக்கேன், கீழே 1 இன்ச்சில் தான் நான் அடிச்சிட்ருக்கேன். கரெக்டாக வருது எனக்கு. ஃபினிஷிங்லாம் ஓகே தான், ஆனால் வந்து நம்ம அந்த சின்ன மிஸ்டேக் ஒன்றும் பண்ணியிருக்கோம், அதை நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம்.
பார்த்துட்டு அப்புறம் கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்துட்டு அடுத்து நான் கரெக்ட் பண்ணிக்கலான்ட்டு. இந்த பக்கமும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். மேலே 2 இன்ச்சு கொடுத்துருக்கேன் நான். ஒரு ஸ்லீவ் தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்லீவ் இந்த பக்கமே வச்சு அளவு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக அடுத்த ஒரு ஸ்லீவ் மேலே இன்னொரு ஸ்லீவ் வச்சுட்டு இந்த மாதிரி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடையும் நம்ம டேப் எடுக்கணும் இல்லைன்னா. கரெக்டாக கை ஜாயிண்ட் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இழுப்பு பக்கமும் கரெக்டாக தான் வருது. இருந்தாலும் ஒரு நேரம் வெரிஃபை பண்ணிடுங்க. சரிங்க, வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து கீழ் பக்கமும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. அடிக்கடி மிஷினுக்கு வந்து ஆயில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி சத்தம் வரும். நான் அந்த இதெல்லாம் செய்கிறது இல்லையா. நான் தைக்க வரும்போது நேற்றுக்கு போட்டேன், அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போடலை, அதனால் அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம வந்து நைட்டி கிளாத்தில் வந்து கட் பண்ணோம். அது வந்து இன்றைக்கி நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து இருக்குது. அது என்ன ஃபஸ்ட் டைமாக நம்ம ட்ரை பண்ணுறதுனால அந்த கரெக்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது என்ன மிஸ்டேக்குன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். ஸ்லீவும் கரெக்டாக வந்துருச்சு நமக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேர் நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம கொஞ்சம் தான் கொடுத்தோம். ரெடிமேடு சுடிதார் மாதிரியே நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்குது பாருங்கள், அழகாக வந்திருக்கு. என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா நம்ம வந்து இங்கே கொஞ்சம் நம்ம வந்து ஒரு மடிப்பில் ஃபோல்டிங் போட்டு 1 இன்ச்சு விட்டோம்ல, அந்த 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக பண்ணிக்கோங்க. உள்ளே தான் அந்த பிசுறு தெரியுது, வெளியில் தெரியவே இல்லை பாருங்கள். கீழேயுமே அந்த நீட் ஃபினிஷிங் அந்த சர்க்கிள் வந்திருக்கு. அந்த 1 இன்ச்சு என்ன மிஸ்டேக்னால் நம்ம மேலே கர்வ் கொடுத்து கட் பண்ண மாதிரியே அந்த கீழேயும் கர்வ் கரெக்டாக கொடுத்துருந்தோன்னா அந்த இது மேட்ச் ஆகிருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு 3 மீட்டர் கிளாத் இருந்தால் இந்த மாதிரி ரெடிமேடு மாதிரி நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் லைனிங் கொடுக்கல. லைனிங் கொடுத்தா இன்னும் கொஞ்ச நாள் நல்லா உழைக்கும், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.